வரணமலை, அர்ஜுனன், தாமரமரியனாச்சி. எப்படி? வரணமலை, அர்ஜுனர், தாமரை. இப்படி 3 பேர்ல வரணமலை ஒண்ணு, வரணமலை தவசி, அர்ஜுனன் தவசி, தாமரை தவசி அப்படின்னு இந்த குருடையார் சரித்திரத்தை அரங்கேற்று செய்த அருமை உள்ளங்கள். ஆனா இன்னைக்கு வெள்ளிங்கிரியே இங்கதான். நிச்சயமாக உங்க மனசுல என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, அப்ப வழக்கு 10 விரும்போதிலும் எட்டின பிறகாஜும் பாரந்த தந்த கோலிங்கோ.
அங்க
எல்லாம் இல்ல இந்த வைரவநாதனுடைய அருள் பெற்று இன்னும் அந்த மலையில் எழுந்தருளி அந்த ஆதிபராசக்தியுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாம சுகசிவியா இருக்கணும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்க இல்லாதவங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்க 10 ரூபாய் சம்பாரிச்சா 20 ரூபாய் செலவு ஆகும்போது வரத்துக்கு போகும்போது உங்க மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட நாள் அப்படியே நாள் என்ன இன்னும் ஒரு மனிதனாக பிறந்தா தவறு செய்யாதவர் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோஷம் உண்டு. தார தோஷம் கல்யாணம் தடைப்பட்டு போகும். நாக தோஷம், சர்ப்ப தோஷம், புத்திர தோஷம் குழந்தைகள் தடைப்பட்டு போகும். இப்படி ஒவ்வொரு தோஷங்களும் ஒவ்வொருத்துக்கும் உண்டு. எந்த தோஷமா இருந்தாலும் சரி என்ன அந்த வெள்ளிங்கிரி பரமேஸ்வரனை நினைத்து அர்ஜுனன் தவசிதான் தவசின்னு இல்ல, இந்த தாமரையும் கல்லாறு முள்ளாரெல்லாம் தாண்டி எப்படி தவம் இருக்கிறா, எப்படி அந்த ஈசகட்ட வர வாங்குறா அப்படிங்கிற ஒரு புதுமையான குன்னடியார் சரித்திரத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த கதை. அந்த நாடகத்தில் என் பெயரோ குன்னுடையார், கருத்ததே தண்ணி வெளுத்ததே வாலு, கள்ள கவனமற்ற சாப்பாடு போட்டா சரி எங்க வேணாலும் இருந்துக்குவேன். அதுதான் தெரியுமே. ஆமா, எனக்கு சித்தப்பாரு பெரியப்பாருன்னு சொல்றாங்க. சித்தப்பன்னா யாரு? சித்தப்பன்னா தெரியாதா? உங்க அப்பாவோட தம்பிப்பா. தம்பின்னா எப்படி சொல்றது? உங்க அப்பாவோட உடன் பிறந்தவர். உடன் பிறந்தா என்ன ஆகணும்? உங்க பாட்டிக்கு இன்னொரு பையன் அப்படின்னா உம்மா புண்டை. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு சித்தப்பன்னா அப்படி குழந்தையாக பிறந்து நான் எங்க இருக்கிறேன்?
இந்த பட்டிமன்ற நாட்டுல பவளாத்தா கவிண்டிச்சுக்கும் கோலாத்தா கவிண்டிருக்கும். நான் ஒரே பையன் போதுங்க ஊரை கெடுக்கிறதுக்கு ஒரு பையன் உலகை ஆள்றதுக்கு. இங்க பாரு, எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா எங்க அம்மா இருவருமே, எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மா என்ன செஞ்சிச்சு, விவரம் தெரியாத பையனா இருக்கிறானே, இவனை எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு தன்னுடைய தாய் மாமா வீட்டு மறிக்குளத்து கவுண்டர் வீட்டுக்கு கூட்டு போனிச்சு. அப்பா மறிக்குளத்து கவுண்டர் வீட்டுல 20 ஏர் போகுது. என்ன பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம், சொன்ன வேலை செய்யணும், செஞ்சாதான் சாப்பாடு போடுவாங்க. என்ன எங்க மாமன் சொல்றாரு, மறிக்குளத்து கவுண்டர், ஏ குன்னடையா, நம்ம காட்டுல 20 ஏர் போகுது, போய் ஒரு ஏர் பிடிப்போம் அப்படின்னாரு. மாமா எனக்கு ஏர் ஓட்ட தெரியாது அப்படின்னு. டேய், நம்ம பட்டியல 200 ஆடு மேயுது, நீ போய் அந்த ஆட்ட வலை, அந்த ஆடு மேய்க்கிற பையனை ஏருக்கு பிடி அடிப்போடு அப்படின்னா. அப்படி ஆட்டை ஓட்டிட்டு மலைக்கு போனோம்னா 4 ஆட்டை தொலைச்சு விட்டு வந்துட்டு சாயங்காலம் ஆனா எங்க மாமா என்ன அடின்னு அடிச்சுட்டாரு. அப்புறம் மக்கா நாள் போனேன், இன்னைக்கெல்லாம் ஆட்டை கரெக்டா ஓட்டிட்டு வரணும் அப்படின்னு போனா அன்னைக்கு 4 ஆடு விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்டா குன்னடையா, சாயங்காலம் ஆனா ஆட்டை ஓட்டி எண்ணி அடைக்கிறது இல்லையா, இப்படி டெய்லி 4 ஆடு விட்டுட்டு வந்தா 6 முதல்ரா போறது அப்படின்னு எங்க தாய் மாமா என்ன அடின்னு அடிச்சுட்டாரு. உடனே ஏமாமா எனக்கு தான் எழுத படிக்க தெரியாத, கணக்கு தெரியாத, நான் எப்படி எண்ணுவேன் அப்படின்னு. அப்படி எங்க மாமை 200 அஞ்சாங்கல்லு பொறி கொடுத்துட்டாரு. 200 கல்லு. ஆமா, இது தொண்டல மூட்டை கட்டியா, ஒரு ஆட்டை விட்டீனா ஒரு கல்ல போடு, கீழே போடு, ஒரு ஆட்டை பட்டியல விட்டீனா ஒரு கல்ல போடு. 200 கல்லு சரியா இருந்துச்சுன்னா ஆடு சரியா இருக்குதுன்னு கண்டுக்க, இல்ல கல்லு மீதி ஆகி போச்சு, ஆடு பறி போச்சு, ஆட்டக்காரம்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு. கரெக்டா இன்னைக்கு ஓட்டி கொண்டு போய் செஞ்சு பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆடா எண்ணி போட்டு கல்ல குழியில போட்டு என்னன்றா 5 கல்லு மீதி ஆகி போச்சு. தேவடியா மகனே, 5 கல்லு மீதின்னா 5 ஆடு தொலைஞ்சு போச்சுடா. ஆடு வைக்கிற வேலைக்கு என்ன பாய்ச்சறான் பாருவேன். 5 ஆட்ட காலமுன்னு எங்க மாமா மறிக்குளத்து கவுண்டர் அடின்னு அடிச்சு எங்க அம்மா விளக்க வந்தது. எங்க அம்மாளுக்கு ஏகப்பட்ட அடி விதி வசத்தினால என்னையே நினைத்து எங்க அம்மாவும் இறந்து போச்சடா. நண்பா, ஐயா என்ன செய்கிறது, நமக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்ல, என்ன செய்கிறது அப்படின்னு இதோ பெரியகாண்டி அம்மனுடைய கோயில், அந்த கோயில்ல போய் கூட்டுறது பெருக்கிறது, இப்படி சில ஆண்டு காலம் கோயில்ல சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு கோயிலே படுத்துக்கிறது. அப்ப தவிட்டு செட்டியார்கள்லாம் வண்டி பாரம் கட்டி தவிடு ஓட்டிட்டு போனாங்க. வண்டி பாரம் அதிகம், மாடு தாங்க முடியல, நான் கோயில்ல படுத்துக்கிட்டு இருந்தேன். ஏ தம்பி, இந்த தவிட்டு பாரம் வண்டியில அடிக்குது, இந்த வண்டி கொஞ்சம் புடுறா அப்படின்னாங்க. எனக்கு என்ன வயசு, 12 வயசு. ஆமா, போய் அந்த தவிட்டு வண்டியை தொட்டதும் அந்த தவிடெல்லாம் தங்கம் ஆயிருச்சு. உடனே இந்த பையன் ஏதோ ஒரு ராசியான பையன், தமிழெல்லாம் தங்கமாயி போச்சு, இந்த பையனை விடக்கூடாதுன்னு அந்த தவிட்டு செட்டியார்கள்லாம் தனக்கோடி செட்டியார் ஆயிட்டாங்க. என்ன கூட்டிட்டு போய் பெற்ற பிள்ளை போல் பாவித்து அந்த தனக்கோடி செட்டியார் வீட்டில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரியா? எல்லாத்துக்கு அண்டாவுல கை வை. நான் எது மேல கைய வச்சாலும்
மலருமடா. மகாராஜா இருப்பீங்க. ரொம்ப நாளா ஒரு டவுட் சாமி, எங்க வீட்டுக்காரிக்கு சின்னதா இருக்குது, அதனால கை வச்சீங்கன்னா கொஞ்சம் வளருமான்னு பாக்கலாம். ஏண்டா தாயலி கேக்குற ஒரு பணம் காய்ச்சி நகை நட்டு கேட்க கூடாது. பணம் காய்ச்சிருந்து நாம என்ன போகும்போது கொண்டுகிட்டா போறோம், இருந்தா கூட ஏதோ பொழப்பு பண்ணிட்டுக்கலாம். அதனால யாரோ யாரோ என்ன தேடி இங்க வர்றது போல இருக்குது. சரி. எனக்கு உறவினர்கள் சொல்லிக்கொள்ள யாருமே இல்ல. எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், உங்க அத்தை இருக்குது. சரி. உனக்கு அத்தை இருக்குது. உங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, தாய் மாமை மறிக்குளத்து கவுண்டர். சரி. அப்படின்னு மகனே குன்னடையா, நீ என்னைக்கா இருந்தாலும் தாமரை தாடி திருமணம் செய்துக்கணும். தாமரை செய்தீனா இந்த பரந்த உலகத்துல நீ நல்லா பொழைப்ப அப்படின்னு எங்க அம்மா சொல்லிவிட்டு செத்துருச்சு. சரி. அதனால நான் இருக்கிற ஒரு தகுதிக்கு போய் மாமன் மகளை கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, அடிச்சு ஒதுக்குவாங்க. எடா சொல்ற? ஆமா. இந்த வாட்டத்துல போன பிறகு என்ன பண்ணுவாங்க? ஏன் வச்சு பொழைக்க மாட்டலாம்? வாய்ப்பே இல்ல. ஐயா சாமி, உங்களுடைய யாரு? நீங்க இந்த நாட்டில் தான் இருக்கிறீர்களா? யாரும் இல்லாத பாவி, இருக்கிற இடமே சொர்க்கம் பண்ணு கோட்டை சோத்த சாப்பிட்டு இருக்கிறப்பா. உங்களை நான் எங்கெங்கெல்லாம் தேடிக்கொண்டு இருந்தேன், இங்கதான் இருக்கிறீர்களா? என்ன தேடுறியா? ஐயா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். சிறு வயதிலே உங்களுக்கு திருமணம் நிச்சயித்து வைத்தாரு உங்கள் அம்மா. உங்க மாமா மக தாமரை நாச்சி, அவருக்கு உங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் முடிவு செஞ்சுட்டாங்களாம். என்னப்பா செய்வது? ஏதோ என் தாயோட பிறந்த தாய் மாமை மறிக்குளத்து கவுண்டரு சொத்துக்காக ஆசைப்பட்டு எங்க மாமனை கட்டாமே எனக்கு பயம். எந்த நிலைமையில போய் என் மாமன் மக ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? எங்க மாமா என்ன நம்பி பொண்ணு கொடுக்கணும்ல. உங்க மாமன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அது தெரியல, ஆனா அந்த தாமரை அம்மா கட்டுனா என் மாமனை தான் கட்டுவன்னு இருக்குது. அவங்களை சிறையில போட்டுட்டாங்க. ஐயோ. ஆமாங்க, உங்களதான் திருமணம் செய்வேன்னு சொன்னதுனால சிறையில அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் அந்த வழியா போனேன். எப்படியாவது எங்க மாமாவை பார்த்தா இந்த விஷயத்தை சொல்லி என்னிடத்துல அனுப்பி வைன்னு சொன்னிச்சு. அப்படியா? மணியங்குறிச்சி சென்று உங்க மாமா மகளை திருமணம் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை நம்ம பந்தலுக்கு பின்புறமா போய் நிக்கலாம். அப்படியாவது தாமரைக்கு தெரியுமா என்று பார்ப்போம்.
பாருங்க அப்படி பாட்டுக்கு வந்திருப்பாங்களா? ஆமா ஆமாப்பா, அவனை பார்த்தா ஏதோ கல்யாண வீட்டுக்கு பிச்சை எடுக்க வந்த மாதிரி தெரியுது. சோறு போடுவாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்துருப்பானா. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவனுக்கும் ஒரு வேளை சாப்பாடு போட்டா நமக்கும் புண்ணியம் தானே கிடைக்கும். கிடைக்குமா? சின்ன வயசுல நீ உன் சித்தப்ப வீட்டுல இருந்து காணாம போன நாள் முதலா நான் உன்னை தேடாத நாள் இல்லையடா. கண்ணு குட்டடையா எங்கடா கண்ணு இருந்து திறனாடா கண்ணு உனக்கு என்னடா இப்படி ஒரு நிலைமை? இப்படி நிலைமையில ஒரு பிச்சைக்காரனை போலதான் அந்த அத்தை ஒண்ணு நான் பாக்கணுமா? மாமரிக்கு கல்யாணம் மாமே எனக்கு பெண்ணு தான் கொடுக்கல, ஒரு வார்த்தையாவது சொல்லலாம? உன் தாயார் சாக முன்பதா உங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனா எங்க நான் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போயிருவேன்னு பதபதச்சு இந்நேரம் வரைக்கும் காத்திருந்தனே. பதபதச்சு என்னத்துக்கு என் வயசுல பாட மாத்திரா
பார், விடிஞ்சாதான தாமரைக்கு கல்யாணம். சற்று நேரம் இங்கே இரு, நான் தாமரையை கூட்டிட்டு வரேன்டா. மனப்பந்தலுக்குள்ள போயிடாத, இந்த பின்வாசலையே காத்துட்டு நான் உடனே தாமரையை கூட்டிட்டு வரேன். மாமா கண்ணல பட்டுட்டா மாமா விடுவாரா? இங்கே இருப்பா, மாமா கண்ணல படாம நான் தாமரையை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரேன். வெளியே கூட்டு வந்தீங்க. உங்க அப்பா அந்த மாந்தியப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உன்னை முடிவு பண்ணிட்டாரு. விடிஞ்சா கல்யாணம் நடக்க போகுது. இங்க பாருடி, யாருன்னு தெரியுதா? ஐயோ என்ன கொடுமை! ஒரு காலால வைத்து வாழையடி வாழையா குழந்தா பிறந்த என் குன்னடியா மாமே, ராஜவசீகரத்தோடு இருந்த என் மாமே இப்படி ஆண்டி பரதேசி போல அங்க பங்கமெல்லாம் விண்ணப்பட்டு எட்டி உழைத்தாலே ஏன்னு கேட்க நாடு இல்லாத இப்படி எல்லா காசா வந்து ஐயோ, உன்னை இந்த குளத்துல பார்க்கவா இந்த 7 உசுரையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன மாமா இந்த விதி? எப்படி வந்தீங்க மாமா? வந்தீங்க, எனக்குன்னு யாரு இருக்கிறாங்க? என் தாயும் தந்தையும் இருந்த பிறகு சோறு போடுற இடமெல்லாம் சுகம்னு இருந்துட்டேன். மாமா நீ நல்லா இருக்கணும். உனக்கு கல்யாணமா? உனக்கும் கடவுளே என்ன கல்யாணம் பண்ணிக்காம அந்த மாந்தி எப்படி ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை மாமன் கேட்டிருந்தா அங்கமே குளிர்ந்திருக்குமே. நான் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற ஒரு விவரம் கூட இல்லாத என் மாமன் இப்படி ஆயிட்டாரு. அம்மா இன்னும் சற்று நேரம் அப்பா என் மாமனை பார்த்துட்டா என் மாமி ஐயா பறந்தா கூட இருந்துண்டா வெட்டி வீசிட்டாரு. இப்ப என்னம்மா செய்வது? அம்மா
விடிஞ்சாத்தானே கல்யாணம். உங்க அப்பனும் உங்க அண்ணனும் மனப்பந்தல்ல வேலையா இருக்கிறாங்க. அவங்க இங்க வரத்துக்குள்ள இதுவா இந்த பின்வாசல் வழியா உன்னுடையானோ நீயும் ஒண்ணு சேர்த்து நீங்க எங்கேயாவது போய் போறீங்கப்பா. விட்டு புகுந்து வீட்டுக்கு நம்ம காராள வம்சத்துல போகும் பொழுது தாயும் தந்தையும் முன்னிருந்து என் மாமனுக்கு என்ன தாரவாத்து கொடுப்பீங்கன்னு மனக்கோட்டை கட்டினே. மாமன் மீது நான் ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய குத்தமா? இப்படி யாரோ திருடனும் போல மாமனை கரைப்பிடிச்சு ஓடி பிடிச்சு கோடி என்ன தள்ளி விடுறிய அம்மா. எனக்கு இந்த கதியா ஏற்படுது இத்தனை நாள் எடுத்து வளர்த்தம்மா. இப்படி அழுது புலம்பி நேரத்தை வீணாக்க வேண்டாம். நான் இருந்தாலும் உன் மாமனை பற்றி ஆசை எல்லாம் உன் மனசுல விதைச்சவன் ஆத்தான். நானே சொல்றப்ப நீ ஏண்டி தயங்குற? முன்ன பின்ன இருந்தாலும் நீ அவனை வச்சு நல்ல மாதிரியா கரை சேர்த்து விடுதானே நான் உங்களை சேர்த்து வைக்கணும்னு இத்தனை நாள் நினைச்சேன். ஓடி நின்னு பேசிட்டு இருக்க. உன்னுடைய போல தெரிகிறது. ஒளி
போனவன் செத்து தொலைறான். யாருடைய மகளை யாரா கூட்டி போறது? என் மகளை கூட்டிட்டு போறியே, உனக்கு நாடு இருக்குதா, நகரம் இருக்குதா, சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா? என் மகளை வச்சு காப்பாத்துவா. விடிஞ்சா கல்யாணம், காலையில கல்யாணம் இருக்கும் போது இத்தனைக்கும் நான் இந்த தேவையை எங்க போய் உனக்கு கண்டுபிடிச்சாலும் தெரியல. தாமரை கூட்டிட்டு போல தாமரை கூட்டிட்டு போக கூட்டிட்டு போக சொல்லிச்சு பாப்பா. உன்னை கொண்டா கூட ஏட்டு கேட்க அழகு ஆறா உன்னை கேப்பா. வேண்டான்னு சொன்ன மாமா, அப்பதான் கூட்டிட்டு போக சொல்லிச்சு பாப்பா. கூட்டி போக சொன்ன தாயா நீ விடிஞ்சா கல்யாணம், 10 பேர் அறிய அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு ஆசையா இருந்தோம். இதுக்கு முதல் நாள் இவன் இவ்வளவு நாளா எங்க இருந்தானே தெரியல. ஏண்டா எதுக்குடா அடிக்கிற? என்ன எதுக்குடா அடிக்கிற? எதுக்குடா அடிக்கிற? பதில் சொல்றான். நான் முதல்ல நான் தான் உனக்கு தாய், இந்த ஆளுதான் உனக்கு அப்பன்னு சொன்னாதான் ஆளுகிற. ஆமாடா. இனிமே நான் சொன்னாதான் உனக்கு தான் அந்த பையன் பிறந்தான்னு தெரியும். சுத்தி பாத்தியா? சுத்தி பாத்துக்கிறியா? எல்லாம் நம்ம பங்காளிங்க, நம்ம மாமா மச்சனங்க எல்லாம் நிறைஞ்சிருக்கிற சபை, நம்மளுடைய சொந்த பந்தம் அனைவரும் இருக்கிறாங்க. அனைவர் முன்னாடியும் என்ன அடிச்சு உதச்சு நான் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சா இந்த இடத்துலயே கேவலப்படுத்திடுவேன். ஆமா, அடிக்கிறடி உனக்கு என்னடையா? இந்த தாலி இருக்குதே தாலி, இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் நீ எனக்கு புருஷன். நான் உனக்கு இவனை பெத்தேன்னு சொன்னாதான் இவன் எனக்கு பையன். இங்க பார், ஒருவேளை நீ இப்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறனா இப்பவே இந்த தாலியை அறுத்து போட்டு நீங்க யாரும் இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். பெத்த பிள்ளை ஒண்ணுதா என்னால முடியும். இவளை பெத்தவன் நானு. டேய் கண்ணு, அப்பா அறுத்தாலும் சரிப்பா. சொந்த பந்தம், மாமா மைத்துனம், அங்கு பங்காளிகள் அனைவரும் இந்த திருமணத்துல இருக்கிறாங்க. முன்னாடி நம்மள அகமானப்படுத்த பாக்குறான். அதனால சரி, பேரு நம்மள காரி சூழ்ந்து போக கூடாது. நாயோட போகட்டும் பண்ணி வச்சிருக்காங்கயா. அதனால என் முகத்துல முடிக்காதா? நிமிஷம் ஓட வைக்க கூடாதா? பாருங்க, இப்பயே தாலி எடுத்துக்கோங்க. தாலி அறுத்தா எப்பதான் நிறைய நிப்பா? ஒரு பெத்தவனு பார்க்காம போய் கேள்றான். இருப்பா இருப்பா, அவளை பத்தி எதுக்கு தெரியும்? அம்மாவை பத்தி என்னமா வேணுங்கிற? உன்னை 10 மாசம் இந்த அங்கத்துல என் ரத்தத்தெல்லாம் சோறா ஊட்டி வளர்த்தனதெல்லாம் மறந்து பெத்த தாய் தெய்வத்துக்கு சமம்னு பார்க்காம என்னையே அடிக்க துணிஞ்சிட்டியா? விட்ட நீ உனக்கே இவ்வளவு இருந்தா அந்த விட்டைய போட்ட எனக்கு எவ்வளவுடா இருக்கும்? புரியல எனக்கு. புரியலையா? நான் பேண்டா உன்ன புரியுற மாதிரி சொல்றீ. நல்லா சொல்லுப்பா நீ. அவங்களை இங்க இருந்து ஓட சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. இந்த சபையில இத்தனை சொந்த பந்தங்கள் அறிய அவங்கள கூட்டிட்டு போய் தனியாதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அது எனக்கே தெரியும். ஆனா சபையோர் அறிய நான் வச்ச சபதம் முடியணும்னா என் நாத்தனாளுக்கு நான் செஞ்ச சத்தியம் இங்க நிறைவேறணும்னா இந்த சொந்த பந்தங்கள் முன்னாடிதான் இந்த கல்யாணம் நடக்கணும். ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலாம் இப்பயே தாலி அறுத்து போட்டு நான் போய் கல்யாணம் பண்றேன். என்ன ஆகுன தாலி தாலி ஒண்ணு வச்சு சரி விடு. நாய் நக்கடை சட்டி நாயோட தள்ளு. என்னமோ வந்து எப்படியே கேடு கட்டு போகட்டும். நாம நல்லது என்னணும் நல்லபடியா போய் பொழைப்பான்னு பார்த்தோம். ஆனா போய் நான் குப்பையிலே தான் விடுவோங்கிறா. போயிட்டு போகும். அம்மா கல்யாணம் பண்ணணுமா? அப்பா அம்மா ஆசைப்படுறா. ஏதோ கிடந்த
நடந்துட்டு போகுது, ஒரு வேலை முடியுது. வாங்க மாட்டேங்கிறாங்க. 2 சேர் கொண்டாங்க. நீங்க கல்யாணத்தை முடிச்சு அடிச்சு துரத்து போட்டோம். என்னுடைய கௌரவம் போயிடுவேங்கிறதுக்கோசரம் பண்றேன். என்ன பண்றது? ஒண்ணுத்துக்கு உதவாதவன், எதுவுமே இல்லாத அனாதை பையன். ஏடா, உனக்கு என் தங்கச்சி கேக்குது, இதுக்கு நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு நேரம் வந்தாரு, நான் பேசிக்கிறேன். இன்னும் ஒரு நேரம் அவனை வாடா போடான்னு அசிங்கமா பேசினீனா உன்னை நான் பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன். இங்கேயே ஒருங்காய வேவிச்சு உன் வாயை ஊற்றி விட்டுருவேன். என்னையா அங்க சாலவட்டமா நின்று இருக்கிற? தாலியை தொட்டு மாப்பிளை கையில கொடு. என்னைக்கு வாயா போயான்னு பேசணியோ, என்னைக்கு வாயா போயாடு கட்டின புருஷனை பேசணியோ, நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல, நான் உனக்கு புருஷன் இல்ல. நான் இப்ப இந்த தாலியை தொட்டு குடுக்கறியா, தாலி அறுக்கிட்டா? நீ அறுத்துட்டு போடி. நீ அறுத்தா, நீ தாலி அறுத்தினா நீ செத்த மாதிரிடி. ஊருக்குள்ள என்னத்தான் இருக்குங்கிறாங்க. ஆனா உங்க அம்மாளும் அப்படி ஒன்னா அதை விட என்ன சொல்றாங்க ஊருக்குள்ள? தாய் என்ன தெரியாத தருத பையன், அனாத பையன். என்ன 4 நாள் சோத்துக்கு ஒரு சோத்துக்கு வாங்கிட்டு தெரியாத பையன் நீங்க. ஆவிட சொல்ற பாக்கலாம்டா. என்ன மாமா கட்டணும்? இதுவே தெரியல. நீ என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் நீ பொழைச்சி மாமா அவன் இனிமே தங்கச்சிங்க வாய் எழுதி போயிரும். கட்டுங்க மாமா. ஒரே நிமிஷம் நீ என்ன சொல்றது? என்ன நீ என்ன சொல்றது? ஏண்டா என்ன இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் தான் நான் தான். இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே உரிமை தாமரைக்கு இருக்குது. எந்த வயித்துல நீ பிறந்தி அதே வயித்துல தான் அவளும் பிறந்தா. அவளுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு சேர வேண்டிய சீர்வரிசையை கொடுத்து அனுப்புனா அனுப்புங்க, இல்லன்னா என்னுடைய சுயரோபத்தை பாக்குற மாதிரி ஆயிடும். அந்த சீர்வரிசை கொடுத்து அனுப்படா போட்டோம். ஒன்னு அடிக்கணுமா? அவன் ஒரு வெட்டையை போட்டுதான் போற, 2 வெட்டையை போட்டான். போனா நீ நாளைக்கு பிள்ளை பக்கங்களை பாக்குறேன். என்ன பண்ணுவோம்? இல்லப்பா என்ன என்ன இரு என்ன இவனுக்கு சீர்வரிசை கொடுக்கணுமா? சீர்வரிசை குடுறா இவனுக்கா? ஆமாடா சீர்வரிசையா? ஆமாடாங்கறேன். ஏடா திரும்ப திரும்ப உனக்கு சீர்வரிசை தானே? சீர்வரிசையை கொடுப்பேன் நினைக்கிறேன், கொடுக்கிறேன். என்ன வேது கொடுக்கணும் தெரியுமா? உனக்காக வேண்டி ஒரு ஒத்த கொம்பு மாடு, ஒரு மரக்கா நெல்லு, ஒரு முனைய அருந்த அறுக்கக்கூடிய அருவாளு, கருக்கு அருவாளு, இன்னும் ஒண்ணே ஒண்ணு ஒரே ஒரு சொம்பு பாத்துக்கிறேன். அதனால இதை மட்டும் கொடுக்கிறேன், வாங்கிட்டு போய் இதுதான் உனக்கு சீதனம். ஓடி போயிரு. என் நாட்டுல ஒரு அரை நிறுத்தர கூடாது. இன்னைக்கு அப்பாவுக்கு தான் என் மேல கோவம். நம்ம ஒரு வயசுல கூடி பிறந்தவங்க, கூட்டுப்பால் ஒரு சேர உண்ணவங்க. மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசனம் இருந்துச்சு. யாருக்கோ சீதனத்தை வீசி மாதிரி வண்டி வந்த பிச்சைக்காரனை கூட உட்கார வச்சு சாதம் போடுவாங்க. இப்படி ஒரு மரக்கா நெல்லு எதுக்கு ஒரு ஒத்த கொம்பு மாடு, ஒரு கருக்கருவ முனமுறிஞ்ச கருக்கருவால கொடுத்து அனுப்பி இதை வச்சு எப்படி பொழைக்கிறது?
பொழைச்சா போய்க்கலாம் போய் சாவுங்க. அது எத்தனையோ போற வழியில கிணறு குட்டம் இருக்குது, உளுந்து 2 பேருமே சாவுங்க. நான் சொல்ற வரைக்கும் உன் மேல பாசம் இருந்துச்சு. என்னைக்கு நான் சொன்னவன நீ கல்யாணம் பண்ணிக்கலையோ அன்னையோட உன் உறவு முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஒரே நிமிஷம் போய் ஓடி போயிரு. நீ ஆம்பளை, இன்னைக்கு என் உறவு வேண்டாம், நீ தூக்கி எரிஞ்சிடலாம். நான் ஒரு பொம்பளை, நாளைக்கு நான் செத்துட்டேன்னா ஒரு காலம் இந்த பிறந்த வீட்டுல இருந்து எனக்குன்னு கொண்டு வர கோடி போடுற ஆள் நீதான். உன்னை பகைச்சு நான் போக முடியாதுன்னா என்னைக்கு என் மேல இருக்கிற கோபம் உனக்கு தனியதோ அன்னைக்கு நீ என்ன வந்து பாரு காத்துக்கிட்டு பாருங்க குந்தையா இருக்கிறானே அம்மா, எந்த ஒரு ஈனப்பானமும் அறியாதவன். இப்ப பாருடி, உன் அத்தை சாகரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்தாங்க. அந்த சத்தியத்தை நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். ஒன்றும் அறியாதவன் இந்த குன்னடையா. அதனால உன்னை நீதான் தாய்க்கு தாயா இருந்து பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியாவ இருந்து அவனுக்கு கூட துணை இருந்து அந்த காராள வம்சத்தில் பிறந்த அத்தையோட குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். கையெல்லாம் காலா புடிச்சு என் வாழ்க்கையை விடிவிளக்கா ஏற்றி வச்சு தாங்க. வார்த்தை ஒருபோதும் மறக்க மாட்டேன். குன்னடையானை கல்யாணம் செய்து கோலாகலமாக தாமரை வாழ்கிறார். அவர் நல்லபடியா குடும்பம் நடத்துறான்னு 1000 பேரு சொல்ல நீ மனசார கேப்பம்மா. போய் வர்றேன், பத்திரமா ரெடி வர்றம்மா. அவனை பத்திரமா பாத்துக்கடி. பண்ணவா இப்படி நம்ம எதற்கும் உதவாதவங்கன்னு சொல்லி நம்ம அடிச்சு துரத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. இன்று முதல் மாலையிட்ட மணவாளனுடைய காதமே கதி என்று வாழக்கூடியவர். நான் சொல்லும்படி நீங்க நடந்துக்காங்க, எதையும் செய்ய வேண்டாம். உடனடியாக நம்ம போலாம். நம்ம பங்காளி இடத்துல உங்களுக்குன்னு சேர வேண்டிய சொத்தை கேட்டு நம்ம வாழலாம். வாங்க போலாம். பங்காளி கிட்ட போய் நின்னா இவனே செத்து போயிட்டா நினைச்சு இங்க எதுக்குடா வந்தீங்கன்னு சொல்லி என் கணவர் அடியோன்னு அடிச்சு அவர் மீது யானையால கட்டி இழுக்க முடியாத பெருத்த பாறாங்கல்ல கட்டி சுடுமண காட்டுல விட்டு கொல்ல செய்யறேன். வேண்டாம் சாமி, எங்களை விட்டுருங்க. தாலி கட்டிய கணமே என் தாலி மாங்கலித்தை நீங்க பறிச்சிடாதீங்கன்னு சொல்லி என் கணவரை கரம் பிடிச்சு தப்பி பிழைத்து நான் கூட்டி வந்தேன். வந்த இடத்துல எங்களுக்கு அண்ட இடம் இல்ல, ஆதரிப்பார் ஒருவர் இல்ல. ஐயோ சிவனே, பெத்த அப்பா அம்மா வீட்டை விட்டு தொட்டிட்டாங்க. வாழக்கூடிய இருப்பிடமும் நமக்கு சொந்தம் இல்ல. வழி தெரியாம எங்க நிக்க வச்சிட்டியே கடவுளே நிக்கும் பொழுது அந்த நாட்டுல எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த சோழ மன்னன். இந்த சோழ மன்னனால ஒரு காணி பூமியை பெற்று அந்த பூமியில என் வீட்டுக்காரரு பார்க்கத்தான் மக்கு மசையன். ஆனா இவர் வைத்த வெள்ளாமனைத்தையும் மண்ணால் இருப்பதெல்லாம் பொன்னா விளையும்னு சொல்லி ஒரு காணி பூமி கொடுக்க அந்த ஒரு காணி பூமிய என் வீட்டுக்காரர் பொன்னா விளைய வச்சாரு. பெருமைப்பட்டார் சோழ மன்னன். இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தியா என்று சொல்லி நீங்க யாருகிட்ட அண்டி பிழைக்க வேண்டாம். என் நாட்டுல பாதி ஒரு பகுதிய உனக்கு கொடுக்கிறேன். இந்த 7 காணி பூமி நீ ஒன்னா வச்சு ஏறு பூட்டி உழவு உழுது நீ உனக்குன்னு இருக்கிறது சம்பாதிச்சு சாப்பிட்டு இருப்பா. நீ அந்த ஒரு நாட்டையும் யாரையும் எதிர்பார்த்து இருக்காது அப்படின்னு சொல்லி என்னிடத்துல அந்த காணி பூமி கொடுக்க அந்த காணி பூமி பொன்னா விளைஞ்ச உடனே அந்த நாட்டுக்கு பேரு தான் பொன்னி வளநாடு. அதுக்கு முன்ன அந்த நாட்டுக்கு பேரு வளநாடு மட்டும்தான். பொன்னாயினுடைய கணவரால விளைஞ்ச காரணம் பொன்னி வளநாடுன்னு பேரு வச்சு அந்த நாட்டுல இப்ப சந்தோஷமா நாங்க வாழ்ந்து வர்றோம். போலாம். நம்முடைய காட்டுல வெள்ளாம விளைச்சு இதற்காக மண்மிட்டி எடுத்துக்கொண்டு வேளாம செய்ய போயிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அன்னம் பரிமாறுறேன். அப்போது நீங்க சாமி உட்காருங்க.
இன்னைக்கு மலர்ந்த முகத்தோடு சாப்பாடு கொடுப்பிய இன்னைக்கு அழுதுகிட்டே சாப்பாடு கொடுக்குறேன். விதியோ விதி வசமோ என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குன்னு ஒரு நாள் எதிர்பார்க்கல. இன்னைக்கு சாதம் சவிப்பதற்காக தண்ணி கிணத்துக்கு தண்ணி கொடையெடுத்து நான் போனேன். போன இடத்துல எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? அழகு பொன்னி வளநாடு சிறுத்தா புலியூர் சித்தால பட்டணம் இங்க வாழ்ந்து வரக்கூடிய நமக்கு என்ன தெரியுமா இப்ப ஒரு பேரு? இந்த பாலும் தாமரை என்ன பாவத்தை செய்தாலோ கல்யாணம் செய்து 11 ஆண்டுகாலம் 11 ஆண்டுகாலம் ஆயிடுச்சு. இந்த 11 ஆண்டு காலமா இவ பாலு வயிற்றுல ஒரு பூச்சியோ புழுவோ உருவாகல. இவ ஈனாத வரடி, ஒரு காய்க்காத வரடி, இவ வரடி வரடி வரடின்னு சொல்லி நான் தண்ணி கிணத்துக்கு போன இடத்துல இந்த வையகமே என்னை ஏசுறாரு. இல்லாத பாவியா, ஒரு மைந்தன் இல்லாத பாவியா, இவ ஏன் மண்ணுக்கு பாரமா வாழணும்னு சொல்லி என்ன பார்த்தவர் சிரித்து என்ன பரிகாசம் பேசுறார். சாமி நான் என்ன சாமி இதுக்காகவா அழுகுறேன்? தாமரை கட்டவன் கட்டிலைக்கு கிழவனோடி கட்டிலுக்கு கடவுள், தொட்டிலுக்கு பிள்ளை, நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நமக்கு எதுக்கு தாமரை குழந்தை இல்லாத கவலை? சுவாமி இன்னைக்கு உங்களை குழந்தைன்னு சொல்லி இதனால இதுகாலம் இப்படித்தான் வாழ்றோம். ஆனா இந்த ஈராளுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் நம்மள அவங்க வாயை அடக்க முடிஞ்சதா?
இல்ல தாமரைக்கு குழந்தையா குன்னடியா இருக்கிறா, குன்னடியா எனக்கு குழந்தையா தாமரை இருக்கிறான்னு யாராவது சொல்லுவாங்களா? இவங்க 2 பேரும் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல. ஒரு குழந்தை இல்லையே நம்ம 2 பேரையும் தானே பேசுவாங்க. சரி, அந்த ஏச்சுக்கு பேச்சுக்கு எப்படி ஆளாகி இருக்க முடியும்? உனக்கு குழந்தை இல்லங்கிற குறைதானே. உனக்கு குழந்தை வேணும்னா உன்னுடைய குழந்தனார் பிள்ளை இருக்குது, நம்ம பங்காளிகளுடைய பிள்ளை. உனக்கு மைந்த வேணும்னா உன்னுடைய மச்சாண்டார் பிள்ளை இருக்குது. எடுத்துக்கா, வளர்த்து பெற்ற பிள்ளை போல நீ வளர்த்து உன்னை யாரு வேண்டாங்கிறாங்க? பகையாளியா இருந்தா கூட, இருந்தா நம்மள ஒரு கொடுமை செஞ்சிருந்தா கூட அவன் நமக்கு பங்காளி, அவன் நமக்கு ஒரு இனத்தாளி. நம்ம அங்கேயும் இங்கேயும் பிள்ளைய தொலைவதை விட பங்காளிங்க பிள்ளைங்க பல பத்தி வச்சிருக்காங்க, ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துங்கிற நாதா. பங்காளி பிள்ளைங்க எடுத்து வளர்த்து சொல்றீங்களே, கொழுந்தனார் புள்ள கொல்லி வச்சா இந்த கோழி எனக்கு கருகுமா? மச்சாண்டார் பிள்ளை எனக்கு கொல்லி வச்சா இந்த மாப்பாவி அங்கதான் வேகுமா? சாமி, பங்காளி பிள்ளை எனக்கு கொல்லி வச்சா என் உசுர அந்த பரலோகத்தான் போய் சேருமா? எனக்கு குழந்தையெல்லாம் யாருடைய குழந்தையும் வேண்டாம் சாமி. நான் இப்பவே என் தாய் வீட்டுக்கு போறேன். 1000 தான் என் அண்ணன் அடிச்சு முடிக்கினா கூட என் அண்ணன் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற சீர்வரிசையோட நான் போய் என் அண்ணன் மக்கள் முகத்தையாவது பார்த்துட்டு நான் வர்ற சாமி. குழந்தையிலேன்ற கவலை அப்பவாவது எனக்கு தீரும். தாமரை, நான் என்னைக்காவது உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச்சிருக்கணும். அதனால போயிட்டு அது சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வா. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுத்திருக்கு. ஆகட்டும், போயிட்டு வா சாமி. சின்ன வயசுல எனக்கு எங்க அப்பா வெட்டி வச்ச இந்த தெப்ப குளமும் நான் விளையாடக்கூடிய சிங்காரன் அந்த வனம் இருந்தது. அதுல இருக்கிற மலர் எல்லாம் பூத்து குலுங்கி இருக்கிறது. அந்த மலரை அள்ளி என் தலையில சுடிக்கலான்னு போகும் பொழுது அந்த தண்ணிக்கு வந்தாங்க என் அண்ணன் தேவிமார்க. அவங்க வந்து அடிப்பாவி, இந்த காய்க்காத வரடி வந்துட்டா, இந்த பூக்காத வரடி வந்துட்டா, இந்த வரடியோட காத்துப்பட்ட மக்களுக்கு ஏதாவது விண்ண வந்து நேர்ந்து போயிரும். இப்ப நம்ம நாட்டில் வரக்கூடாது, இந்த வரடி காத்து மக்கள் மேலையும் மக்களுடைய காத்து இவன் மேலேயும் பட்டா நாட்டுக்குள்ள தோசை வந்து சேரும். இது எப்படியாவது கணவர் இடத்துல சொல்லணும்னு சொல்லி கணவர் இடத்துல சொல்லி கட்டுக்கு கட்டு காவலை நிறுத்தி மின்கட்டு வாசலை காவல் பதனமா நிறுத்தி என்ன உள்ளவே வடாத தடுத்து நிறுத்தினாங்க. அண்ணா, இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டீங்களே அப்படின்னு காவலாளிங்க காலில் கையில விழுந்து என் அண்ணனை ஒரு தடவை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்ப அண்ணனை போய் பார்க்கலாம்.
நான் வளர்ந்தேன். கூடி பிறந்த நம்ம கூட்டு பால் உண்டோம். இந்த மங்கையால கண்டு இந்த மாளிகைக்கு தாள் அடிக்கிறியே, இது நியாயமா? இது செல்வியால் வர்றதை கட்டி இங்க இருக்கிற கோட்டைக்கெல்லாம் தாள் அடிக்கிறது நியாயமா? ஏன்னா இப்படி செய்யறேன்? எங்க வந்த? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் எதுக்காக நீ வந்த? எதுக்கு வந்த? எதுக்காக வந்த? இல்லாத பாவி, இல்லாத இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்ம அண்ணன் மூட்டை பிள்ளை இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல விளைஞ்ச பொண்ணு பொருள் நிறைவேற்றி எல்லாம் கொண்டு போய் அண்ணன் மூட்டை பிள்ளைக்கு போட்டு அழகு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ஆசையோ வந்தேனே. வெளியே நிறுத்திய பரவாயில்லையா? சண்டாளி சதிகாரி, அப்பவே தெரிந்து எனக்கு உனக்கு திருமணம் செய்து கொடுத்து 16 வருஷம் ஆகுது. இந்த 16 வருஷமா உனக்கு பிள்ளை இல்ல. நீ செஞ்ச பாவமடி. அடியே சண்டாளி சதிகாரி, பிள்ளை இல்லாத வரடி. மறுபடியோ இருக்கக்கூடிய நீங்க வரலாமா? உனக்கு பிறகு நான் திருமணத்தை செஞ்சு அடியே சிங்க குட்டிய போல 2 பிள்ளைய பத்தண்டி பிள்ளை இருக்கும். உனக்கு இருக்குமா? வேண்டி வரடி, பூக்காத வரடி, காக்காத வரடி. எதுக்காக வந்த? நிறுத்தி, உன்னுடைய காத்து என் பிள்ளைங்க மேல கூட படக்கூடாது, வரடியினுடைய காத்து என்னுடைய பிள்ளைங்க மேல படக்கூடாதுன்னு சொல்லிதான் உன்னை வெளியிலேயே தடுத்து நிறுத்துறேன். ஆனா அதையும் மீறி உள்ள வந்துட்டேன். அண்ணா ஊராரு சொல்லலாம், மாட்டான்னு சொல்லலாம், பங்காளி பகையாளி கூட சொல்லலாம். என்ன பார்த்து கூட பிறந்த நீ பொறுப்பு என்ன பார்த்து வரடின்னு கேட்கலாமா? நான் பெண்ணா இல்ல பேயாடா இந்த வார்த்தையை நான் கேட்கறதுக்கு? பாவி, என்னைக்கு கூட பிறந்த தங்கச்சி வாக்காம வரடிய காத்து கூட உள்ள வரக்கூடாது, போடி வெளியே கதவு சாத்தி வெளியே தள்ளுறியோ? இப்ப சொல்றேன்டா. என்ன இப்ப சொல்றேன், இன்னைக்கு நான் அந்த மாலை விட்டு வெளியே போறேன். போகக்கூடியனா என் அங்கத்துல 2 ஆண் மக்களையும் உன் அங்கத்துல பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வரத்தை வாங்கி வந்து உன் பிள்ளைங்களை என் மக்களை விட்டு கண்டு சரி எடுக்காம பெண்டு சரி எடுக்கலன்னா நாயன் சாட்சியாக, அந்த மாயன் சாட்சியாக, நான் இந்த மலை குழந்தானுக்கே பிறந்தது உண்மையா இருந்தா, இந்த காரானுக்கே வாக்கப்பட்ட கவுண்டிச்சியா நான் இருந்தா, உங்க நாட்டு முன்னாடி கல்லு எடுத்து கட்டி வெத்தலை பாக்கு வச்சு காணிக்கு வச்சு நான் கல்ல கட்டிட்டு போறேன். இந்த கல்லு மேல சாட்சியா கண்டு சரி எடுக்காம பெண்டு சரி எடுப்பேன். சரியான விடுக்கிற சபதம் போட்டு போறா. 16 வருஷமா பிள்ளை இல்லாத இவ இதுக்கு மேல மட்டும் இவனுக்கு பிள்ளைங்கிற போதா? இவ காய்க்காத வரடியாதான போறா. உத்தம ஜாபம் படிக்கும். எப்படி நான் பார்த்த கல்யாணம் பண்ணிதான் இன்னொரு பிள்ளையோட வந்து நிப்பா. இஷ்டப்பட்டு போயிட்டா. இதுக்கு மேல அவ இங்க வரவே கூடாது. வர்றாங்க சொன்னாங்க, நாட்டாரு சொன்னாங்க, கூட இருக்கிற பங்காளிங்க பகையாளிங்க சொன்னாங்க, பங்காளி பொண்டாட்டிங்க சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் மன வருத்து படவே இல்லை. ஆனா என் கூட பிறந்த என் பொறப்பு எனக்கு செத்தா பிறந்து விட்டு கோடின்னு கொண்டு வந்து போடுற அவனே என்ன பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை இல்லாம நம்ம வாழலாமா? நீ செத்தாலும் சாவுமே தவிர குழந்தை இல்லாம வாழக்கூடாது. மாயவா, என் குல தெய்வமே, அச்சுதா, ஹரிகோவிந்தா, மாயவா, முத்து போ என்னவா அஜித் உன்னை கூப்பிடுறாங்க, வா. மட்டும் வெளியே முத்து போல கண்ணீரு என் முகத்துல தான் ஒழுக, பவளம் போல கண்ணீரு என் பாதமெல்லாம் தான் நினைய, கண்ணீரும் கம்பளமா எனக்கு எடுப்பா யாரும் இல்லையே என்று சொல்லி நான் அழுதுகான சிந்தனையோட வந்தேன். வந்த இடத்துல நடந்துட்டு இது அம்மா அப்படி அழுதுகான சிந்தனையோடு ஆயனை துணை கூட்டி அழைக்கும் பொழுது அந்த மாயவர், அதாவது 80 வயது கிழவனா உருவத்தை மாறி என் கண்ணு முன்பதாக வந்தார். வந்தவர் என்ன சொன்னார்? ஏன் இப்படி அழுது புலம்புற? ஏம்மா உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல,
ஐயா எனக்கு குழந்தை இல்லையேன்னு என் பிறந்தவ என்ன சொல்லி காட்டிட்டா. நான் குழந்தை இல்லாத நீ வாசலுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் என்ன சாமி செய்யட்டும் அவர்கிட்ட என் கவலையை நான் சொல்ல. அவர் நான் ஏட்டு கொடுக்குறேன். இந்த ஏட்டுல நூல் கோத்து பாக்குற முறை அப்ப இருக்கும். உன் அங்கத்துல குழந்தை இருக்குமா இருக்காதான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏட்டுல நூல் போட்டு பாருமா அப்படின்னு ஏட்டு எடுத்து காட்டினாரு. நான் நூல் போட்டு பார்த்தேன். அந்த நூல் போட்டு பார்த்ததுல இந்த ஏட்டுலயும் பிள்ளை இல்ல உன் கூட்டுலயும் பிள்ளை வராது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஐயோ இனி இந்த அங்கத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? செத்தாலும் சாமினை தவிர குழந்தை இல்லாம இருக்க மாட்டேன் சாமின்னு சொல்ல கங்கையும் 3 போல பொறுக்குமா. அதனால ஒரு தடவை நீ ஏட்ட போட்டு பார்த்துட்டு தப்பா நினைக்காதம்மா, இன்னும் 2 முறை ஏட்டுல போட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஏட்டுல நூல் போட்டு பார்க்க சொன்னாரு. அப்படி ஏட்டுல நூல் போட்டு பார்க்கும் பொழுது உன் அங்கத்துல குழந்தை இருக்குது. ஆனா எப்படி இருக்குது? எள்ளுல ஒரு பகுதி, எள்ளுல ஒரு பகுதி, கொல்லுல நடுப்பகுதி. எள்ளுல ஒரு பகுதி, இந்த அளவுக்கு அங்கத்துல ஒரு கரு உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால நீ குழந்தை பெக்கணும்னா இப்படிதான் குழந்தை பிறக்கும். அது எப்ப முடியும், எப்ப நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் சொல்றாரு, என்ன போல அகதி பிரதேசங்க 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேருக்கு அன்ன போஜனம் அமுது கொடு. அமுது கொடுத்தீங்கன்னா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல 999 பேரை கூட்டிட்டு போயிட்டேன். 1000ஆவது ஒருத்தர் கூட்டிட்டு போகும் கொலவன யாருமே சிக்கல. ஒரே ஒரு இடத்துல ஒருத்தர் அகதி பரதேசியா உட்கார்ந்து இருந்தாரு. ஐயா வாங்க சாமி, உங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட சரி நான் வர்றேம்மான்னு திரும்ப அவனை ஏன் உட்காந்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டு நீ பாட்டுக்கு போன எப்படி? நான் ஒரு கைகால் இல்ல, யாராவது என்ன தோல் குட்டு தூக்கி போனாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னு சொன்ன உடனே அந்த குஷ்டம் புண்ணு இந்த எல்லாம் வேறுபாடு பார்க்காம நான் அப்படியே தோளால தூக்கிட்டு வந்து அவர் 1000 பேர்த்தோட உட்கார வச்சு அமுது பரிமாறினேன். எல்லாரும் கோவப்பட்டாங்க. நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம், இந்த குஷ்டம் நோயாளியா இருக்கிற இவனை கொண்டு எங்களோட சரிக்கு சமமா உட்காந்து சாதம் போடுறியே, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்க அதை போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இருந்தாலும் மனம் பொறுத்து சொன்னேன். 1000 பேருக்கு அமுது பரிமாற சொன்னாங்க சாமி, உங்க ஒருத்தரால இங்க 999 பேர் வெளியே போறாங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல. சரிமா எனக்கு சாப்பாடு போட்டா போதும், உனக்கு புண்ணியம் கிடைச்சா போதும், அதனால எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன, நீ எனக்கு வாசல்ல உட்கார்ந்து வச்சு சாப்பாடு போடுங்க. எல்லாரும் சாப்பாடு போட்ட பிறகு 1000 பேரும் அவருடைய அதாவது மாயனுடைய சங்கு எடுத்து நாதத்தை முழங்கினா 1000 சங்கு ஓசையும் கேட்டா உன் அங்கத்தை குழந்தை உருவாகுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே 1000 பேர் சங்கு எடுத்தாங்க. 1000 பேர்த்துல அந்த உள்ள உட்கார்ந்து சாப்பிட்ட 999 பேர் சங்குநாதமும் பேசல. ஐயா இது என்ன எனக்கு வந்த சோதனை? ஒருவருடைய சங்குநாதம் கூட கேட்காம இந்த சண்டாளி வயித்துல எப்படி கரு உருவாகும்? நான் செஞ்ச புண்ணியம் எல்லாம் பாவமா போச்சேன்னு சொல்ல நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க, உங்க சங்குநாதமாவது கேட்குமா? இல்ல நான் சங்கு கூட எடுக்க முடியாது, நீ சங்கு எடுத்து என் வாயில வெயி, சங்கு ஊதனால் ஏன்னு பாரு அப்படின்னா முண்டி முடவை எங்க ஊத போறோம். 999 பேர் வலிமதிங்க நின்னாங்க. அவர் சங்கு எடுத்து வாயில வச்சு மாயவா கோவிந்தான்னு சொல்லி சங்கு நாளத்தை சங்கு நாளத்தை முழங்கி உடனே அம்மா இப்ப நான் சொல்றேன், உன் குலதெய்வத்தின் அருளால உனக்கு கண்டிப்பா குழந்தை உருவாகும். என் சங்குநாத ஓசை கேட்டுருச்சு, அதனால குலதெய்வத்தை நம்பினவங்க யாருமே கைவிடப்பட மாட்டாங்க, உனக்கு கண்டிப்பா குழந்தை உருவாகும். உன் குலதெய்வம் யாருன்னு கேட்க அதுக்கரு செல்லாண்டியம்மன். செல்லாண்டியம்மன் நினைச்சு செல்லாண்டியம்மனுக்கு மைந்தர் இல்லாதருக்கு மரத்தேரும், உள்ள இல்லாருக்கு பொண்ணால தேர் எடுத்து ஓட்டு, நீ செஞ்சு ஓட்டு, உனக்கு குழந்தை கண்டிப்பா உருவாகும் என்று சொல்ல மைந்தன் இல்லாத பாவத்திற்கு மரத்தால தேர் செய்வதற்காக செம்மங்குள ஆசாரிய நாட்டில் இருந்தார். செம்மங்குள ஆசாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி தேர் ஒண்ணு செய்யணும், இவ்வளவு செலவாகும், இதெல்லாம் செஞ்சு வை, நான் தேர் ஓட்டிய பிள்ளைங்களை நான் அழகா நான் வளர்க்கணும்னு சொல்ல அப்ப தேர் செய்ய ஆரம்பிச்சா செல்லாண்டி அம்மனுக்காக. அப்ப செம்மங்குள ஆசாரி செல்லாண்டி அம்மன் தேர் செய்யும் பொழுது என் பங்காளிங்க வந்து நின்னாங்க. என்னன்னு சொல்றாங்க, அவனுங்கதான் பைத்தியம் முடிச்சவங்க, புள்ள உருவாவாதுன்னு தெரிஞ்சும் கூட நான் இருக்கிறதுக்கு காசு பணத்தை சொத்து சொகத்தி எல்லாம் வச்சு பொழைக்க தெரியாம இந்த தேரு இரல செஞ்சு பொழைச்சிட்டு இருக்காங்க, உனக்கு கூடவா புத்தி இல்ல, இந்த தேர் எடுத்து கடாசுல அந்த பக்கம் அப்படின்னு பங்காளிங்க அவனை புடிச்சிட்டு மிரட்ட. ஐயா எனக்கு ஆசாரிக்கு என்ன வேலை? சொல்ற வேலையை செய்யற வேலை. நான் தேர் செய்ய சொன்னாங்க செய்யறேன், அவங்க ஓட்டுறதும் ஓட்டாதும் பிள்ளை பெக்கறது பெறாததும் அவங்க கையில, அவங்கள மிரட்டுறத விட்டுட்டு என்ன புடிச்சிட்டு மிரட்டினா என்ன சாமி காரணம்? யாருமா தேர் கட்டுறாங்க, 3000 ரூபாய்க்கு வண்டி பேசிக்கிறாங்க.
என்ன வெட்டத்துல என் கதை சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன தேரு கட்டுறது சொர்க்கரதம் கூப்பிடுறதுன்னு? தேருங்க என் நினைப்பெல்லாம் அங்கேயே தான் போகுது. தேருனுட்டா எங்களுக்கு அது சாமிக்கு செல்லாண்டியம்மன் தேடி தேரு ஆமா அப்ப செய்து வைக்க சரி நீயும் சொல்ல முடியாது. நாங்க போய் பங்காளிங்க சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க? பங்காளி பழி வாங்கறதுக்கு பேசுறான், பங்காளி பேச்சு கேட்டு நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீ என்ன செய்யற? தேர்லாம் செய்ய அவங்க சொன்ன மாதிரியே. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு தேர் வடம் முடிக்க போகும் பொழுது நீ வாக்காடி ஒரு வார்த்தை சொல்லு. வாக்காடி ஒரு வார்த்தை சொல்லுனாரு. வாக்காடுறது தானே அருமையா வாக்காடி சொல்ற சாமி. என்ன சொல்லணும் சொல்லுங்க, நான் சொல்றேன் பின்னாடி. மைந்தன் உருவாவதற்கு மரத்தேர் ஓட்டும் பொழுது இந்த மரத்தேர் ஓட்டுவதற்கு மனுஷகாவது கேட்குதுன்னு சொல்லு. மனுஷகாவு கேக்குதுன்னு சொல்லுன்னு சொல்ல இதத்தானே சொல்லணும். இதை நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன தயக்கம்னு சொல்லி தேர் ஓட்டுவதற்காக ஊரெல்லாம் அழைப்பு சொல்லி தேர் ரதத்தை பிடிக்கிறாங்க. வரும் பொழுது அந்த தேர் ரதத்தை வடம் பிடிப்பதற்காக பங்காளிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அழைப்பு சொல்லி நிற்கும் பொழுது அப்ப வாக்காடி சொல்ற ஆசாரி மனுஷ பலி கேக்குது, நரபலி கேக்குது தேருக்கு. அப்பதான் தேரு ஒரு சுத்து வந்து மறுவீதிக்கு போகும் அப்படின்னு சொல்ல கிழக்கிற வீதியில தேரை வடம் பிடிச்சாங்க. கிழக்கிற வீதியில இருந்து தெற்கு பார்த்து வந்துட்டு மேற்க போகும் பொழுது இந்த தேர் போகாது. அதனால என்ன செய்யறீங்க? இப்ப யாராவது பலி கொடுக்கணும்னாங்க யாரு வருவா? நாம் பிள்ளை பேக்கிறதுக்கு ஊரா மூடு பலி ஆவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு செத்தாலும் சாவலாம், குழந்தை எப்படி வந்தா என்ன, நாமளே சாகலான்னு சொல்லி அவ்விடத்திலேயே செல்லாண்டியம்மன் தேருக்கு கீழே எனக்கு தலையை வச்சேன். நானும் நீங்களே வச்சீங்க. என் வீட்டுக்காரரும் 2 பேரும் தலை வைக்க எப்படியாவது இவங்க சாகட்டுன்னு சொல்லி படம் பிடிக்கிறது யாரு? பங்காளி. பங்காளி என்ன நினைக்கிறான்? இவன் சாகணும், இவன் சொத்து பத்தலாம் நமக்கு வரணும். அவங்க அப்படி வேகமா ரதத்தை இழுக்கிறாங்க எப்படியாவது சாகட்டுன்னு. அப்போ மாயவன் ஹரிகோவிந்தன் பார்த்தா நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் இவர் ரதம் செலுத்துறாங்க. இன்னைக்கு அந்த செல்லாண்டியம்மன் அதை பார்க்காம அவனை பலி வாங்குறாளே, ஆசாரிய பலி கேட்காம இவங்க 2 பேரும் யாவது ஒரு பாவமும் செய்யாதவங்க இவங்க பலி வாங்கி என்ன செய்வதுன்னு சொல்லி அந்த ரதத்தை மாயவராக பட்டவர் அப்படியே வேறு கருணுக்கு அப்பால் எடுத்து செல்வதற்காக ஓகி தள்ளி வேறாம அவர் பக்கம் வந்தாங்க. இரு பக்கமாக இருந்து அந்த தேராகப்பட்டது குன்னடையா கவுண்டரி தாமருடைய கழுத்தை தாண்டி போய் அந்த கங்கைக்கு பக்கமா இறங்கிருச்சு. அப்படி போயிடுச்சு. ஆமா, போகும் பொழுது அப்ப மாயவர் சுயரூபமாகி சொன்னாரு, அடியே செல்லாண்டி, நீ ஒரு தெய்வமா, நீ ஒரு பொண்ணா? அவ பிள்ளை இல்லையே வரத்துக்கு அவனுக்கு ரதம் செலுத்துறா, பொய் சொன்னவன் ஆசாரி, அவனை விட்டு இவங்க என்னத்துக்கு பலி வாங்குற? இனிமே காலங்காலத்திற்கு இந்த ஆயுள் முடியும் வர, இந்த யுகம் முடியும் வர என்னைக்குமே இன்று ரதம் கிடையாது என்று ரதம் போவனுக்கு சாபத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லாண்டியம்மனுக்கு சாபத்தை கொடுத்தாரு மாயவர். சாபத்தை கொடுக்க அந்த ரதம் அப்பவே போய் கங்கையில இறங்குச்சு. இறங்கி இறங்க இறங்க முழுகிட்டு இருக்குது. ஆமரையும் பொன்னடியான எழுந்து பாக்குறோம். பார்க்கும் பொழுது ரதம் தெரியல, ரதத்தினுடைய மேல் கலசம் மட்டும் கங்கையில் இறங்குறது தெரியுது. ஐயோ, நம் பிள்ளை வர வாங்க வந்து தேர் ஒரு வீதி கூட சுத்து வரல, அநியாயமா கங்கைக்குள்ள இறங்கிருச்சு, நமக்கு பிள்ளை கிடைக்காது போலயே, என்ன செய்வோம் என்று சொல்லி அழுதுகன் சிந்தனையோடு கணவர் இடத்துல போய் இந்த விஷயத்தை சொல்லலான்னு சொல்வதற்காக போகும் பொழுது என் கணவர் சொன்னார், பிள்ளை இல்லையேன்னு இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம், நாம இனிமே வாழ்ந்தாலும் வாழ்றது சத்தாலும் சாவறதுதான், விட்டுன்னு சொல்றாரு. இல்ல சாமி, நான் சிவதவத்துக்கு போறேன், தவத்துக்கு போய் எப்படியாவது நான் பிள்ளை வரத்தை வாங்கிட்டு வர்றேன். அதனால நீ வாழ்ந்தா பிள்ளை வரத்தோட வாழலாம், செத்தா சிவன் பாதத்திலே சாவலாம்னு சொல்லி என் கணவரை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். போகும் வழியில என் கணவர் தான் மக்கு மசையனாச்சு, அவரால் நடக்க முடியல. நடக்க முடியாத கணவர் என்ன சொன்னாரு, எனக்கு பச்சை தண்ணி தாக பல்லுனது போயிடுச்சு, நல்ல தண்ணி தாக நாவரண்டு போயிடுச்சு, எனக்கு தண்ணி இல்லாம நான் எப்படிமா நடப்பேன், அதனால எனக்கு மயக்கமா வருது, மடிமேல படுத்துக்கிறேன், படுங்க சாமின்னு படுக்க வச்சேன். அப்ப அதே மாயவன் நெற்றியில ராமத்தோடு உச்சி குடுமியோடு அந்த முனிவரா வந்து எனக்கு குழந்தை இருக்கும் சொன்னாரு பாத்தியா, அவரு நேர்ல வர்றாரு. ஏமா இங்க பச்சை மரத்தடியில பத்தாவை போட்டு படுத்திருக்கிற, என்ன காரணம் கேட்க, தண்ணி இல்ல சாமி, தண்ணி இல்லாதனாலதான் இந்த கதியில படுத்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ உன் கணவர் தண்ணி இல்லைன்னு இப்ப இங்கே உட்கார்ந்துட்டாரு, நீ தவம் செய்ய போறது நீ 7 கடல் 7 மலையை தாண்டி போகணும், எப்ப போய் நீ தவம் செய்து கணவருக்காக கூட்டிட்டு போக முடியும்? அதனால உன் கணவரை புன்னடையா கவுண்டரா இருக்கக்கூடிய கணவரை கூழாங்கல்லாம் மாத்து, கூழாங்கல்லாம் மாத்தி இந்த பச்சை மரத்தடியே வச்சுட்டு போ, பிள்ளை வர வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அப்ப கூழாங்கல்லாம் மாத்தி கணவனை வச்சுட்டு போனா
காக்கா கழுகு கோட்டான் குருவி படத்துல இருக்கிற மிருக ஜாதி எல்லாம் என் கணவரை மேல அசிங்கப்படுத்திருமே அது வரைக்கும் என் கணவர் யாரு சாமி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்ல நீ வரும் வரை உன் கணவருக்கு எந்த ஆபத்து நேரம் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா இல்ல அப்படி என்று சொல்லி என் கணவரை கூழாங்கல்லாம் மாத்தி வச்சுட்டு இப்ப நான் சிவதவத்துக்கு புறப்படுறேன் போயிட்டு வரட்டுமா போய் வாருங்கள். வருகிறேன் ஜெயமுண்டாகட்டும்.